தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் வணக்கம். பராசக்தி படம் பார்த்துட்டு வந்து நேராக அந்த வீடியோ தான் அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் இந்த படத்துக்கான ரிவ்யூலாம் பேச போகிறது இல்லை. ஏன்னா இந்த சேனலும் ரிவ்யூக்கான படம் மூவி ரிவ்யூ பண்ணுறதுக்கான சேனலும் இந்த சேனல் இல்லை. இது முழுக்க முழுக்க எஜுகேஷன் சேனலு, டிஎன்பிஎஸ்சி மற்றும் மற்ற எக்ஸாம்ஸ்க்கான சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு எஜுகேஷன் சேனல், ரைட்டா? அதனால் மூவி ரிவ்யூ, சினிமோட்டோகிராஃபி எப்படி இருந்துச்சு, படம் எப்படி இருந்துச்சு, மியூசிக் எப்படி இருந்துச்சு, அப்புறம் ஃபைட் சீன் எப்படி இருந்துச்சு, இந்த மாதிரி பேக்ரவுண்ட் மியூசிக் எப்படி இருந்துச்சு, இதெல்லாம் பேச போகிறது இல்லை, ரைட்டா? மாறாக இந்த படத்துல பேசக்கூடிய இந்த விஷயங்கள் இருக்குல்ல, அதாவது இயற்கையாவே இது வந்து ஒரு பீரியட் பிலிம்ங்க. 1960களில் எப்படி வந்து தமிழ்நாட்டில் வரலாறு இருந்துச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய பயோபிக்னு சொல்ல முடியாது, ஒரு பீரியட் பிலிம், ரைட்டா? இந்த டைம்ல ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம், இந்திய எதிர்ப்பு போராட்டம், தமிழ் மொழி மற்றும் இந்த வரலாற்று விஷயங்களை இந்த படத்துல காட்டியிருப்பாங்க. இந்த விஷயம் நேரடியாக நம்ம சிலபஸ்ல இருக்கு, நேரடியாக நம்ம படிக்கிற பாடத்தில் இருக்கு. அதனால தான் இந்த வீடியோவை நம்ம வந்து அப்லோட் செய்கிறோம். இந்த வீடியோ நான் எடுக்கிறேன், ரைட்டா? அது மட்டும் இல்லாமல் இந்த படம் பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட முறையில் இந்த படத்தை பார்க்க போகிறதுக்கு முக்கியமான காரணம் பாடத்தில் இருக்கு ஒன்று. ரெண்டாவது முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, இந்த படத்தை எடுத்த டைரக்டரோட முந்தைய படங்கள், அதாவது இறுதி சுற்றா இருக்கட்டும், சூரரை போற்றா இருக்கட்டும், அந்த எல்லா படங்களும் வந்து உண்மைக்கு நெருக்கமாக எடுத்திருப்பாங்க, ஒரு உண்மைக்கு நெருக்கமாக எடுத்திருப்பாங்க. அதனால அந்த படம்லாம் ரொம்ப நல்லாவே இருக்கும். பயோபிக் ஜென்ரலாகவே எனக்கு பயோபிக்சர், அதாவது ஒருத்தரோட தனிநபரோட வாழ்க்கை வரலாறு பார்க்குற படங்கள் மற்றும் புத்தகங்கள் எனக்கு பிடிக்கும். அதனால தேடி தேடி பார்ப்பேன். அதன் வரிசையில் இந்த படத்தை போய் பார்த்தேன். ஏன்னா முன்னாள் படங்கள்லாம் அந்த அளவுக்கு உண்மைக்கு நெருக்கமாக எடுத்திருப்பாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு பொறுத்த வரைக்கும் இந்த படத்தில் பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு நான் போனேன், ரைட்டா? ஆனால் அந்த எதிர்பார்த்த அந்த அளவுக்கு பூர்த்தி செய்யவில்லை இந்த படம். அது காரணம் என்னன்னா, ஒரு சில சீன்ஸ் மட்டும்தான் கொஞ்சம் உண்மைக்கு நெருக்கமாக இருக்கும். மெஜாரிட்டி ஆஃப் த சீன்ஸ், நிறைய சீன்ஸ் வந்து கொஞ்சம் செயற்கை தன்மையாக இருக்கும், கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலாகவும் இருக்கும். அது வந்து இந்த படத்தை பற்றி என்னோட கருத்து. மற்றபடி இந்த படத்தில் பேசக்கூடிய விஷயங்கள் இருக்குல்ல, அதான் ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா, உலகத்திலேயே, நான் திரும்ப சொல்றேன், உலகத்திலேயே எந்த ஒரு நாடும் மொழிக்காக, அதாவது நம்ம பேசக்கூடிய தாய்மொழிக்காக போராடி போர் தொடுத்து உயிரை தியாகம் செஞ்ச வரலாறு எங்கேயுமே இருக்காது. நீங்க உலக வரலாறுல தேடி பார்த்தீங்கன்னு வைங்களேன், உலகத்தில் மொழிக்காக ஒரு இனம், ஒரு தமிழர்கள் மொழிக்காகவே பாடுபட்டு மொழிக்காக போராடி மாற்று மொழி திணிக்கிறதை எதிர்த்து போராடி உயிர் தியாகம் செஞ்ச வரலாறு உலகத்தில் தேடி பார்த்தா எங்கேயுமே இருக்காது. தமிழ்நாட்டில் தான் நீங்க பார்க்க முடியும், குறிப்பா 1960களில் பார்க்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை தான் அந்த படம் பேசியிருக்கு. அதனால பேசுற விஷயங்களை நான் சொல்றேன். படத்தை பத்தி 1000 விஷயங்கள் இருக்கு. படத்தோட அந்த என்ன சொல்ற, அந்த ஒட்டாம இருக்கிறது, இயற்கை தன்மை, இதெல்லாம் கொஞ்சம் மாறுபட்ட விஷயங்கள் இருந்தாலும் கூட அந்த பேசுற விஷயங்கள் இருக்குல்ல, சப்ஜெக்ட் இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம சிலபஸ்லயும் ஸ்ட்ரைட்டாவே இருக்கு. இந்த படம் பார்த்துட்டு இருக்கப்பவே பின்னாடி ஒரு ரோல வந்து 11th 12th பசங்க நினைக்கிறேன், ஸ்கூல் பசங்க மாதிரி வந்திருந்தாங்க. படம் பார்த்துருக்கப்பவே படம் பாட்டுக்கு ஓடிட்டு போய் அவங்க பாட்டுக்கு அவங்க கதையை பேச ஆரம்பிச்சாங்க. என்ன மச்சான் நாளைக்கு என்னடா நாளைக்கு என்ன ஸ்கூல்ல அப்படி இப்படின்னு பேச ஆரம்பிச்சாங்க. அப்புறம் என்ன சொல்ல ஆரம்பிச்சாங்க அப்படின்னா, என்ன படம் ரொம்ப போர் அடிக்குது, படம் ரொம்ப இழுவையா இழுத்துட்டே போறாங்களே, பேசுற டைலாக் ஒண்ணுமே புரியலையே. அப்படிதான் சில சீன்ஸ்லாம் பேசுற டைலாக்லாம் ஒன்றும் புரிஞ்சிருக்காது, அந்த மாதிரி தான் இருக்குன்னு வச்சுங்களேன். பேசுற டைலாக்லாம் ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஜென்ரேஷன் இருக்காங்களா, யங்ஸ்டர்ஸ், ஜென்சி, ஏன்னா இந்த காலகட்டம் ஒரு பீரியட் படம் 1960கள், அந்த 1960களை காட்டுறப்ப இன்னைக்கு ஜெனரேஷன் வந்து அது ஒட்டாது, அந்த அளவுக்கு அது இருக்காது. அதை தாண்டி ஒரு உண்மையான சம்பவத்தை அப்படியே கொண்டு போயிருந்தாங்கன்னா ஓரளவுக்கு இறுக்கி பிடிச்சி கொண்டு போய், அதாவது உண்மையான சம்பவம்னா காட்சி அமைக்கிறத சொல்றேன், ரைட்டா? அதில் சில விஷயம் செயற்கையாகனால இவங்களுக்கும் அப்பப்ப போர் அடிக்கிறது இந்த மாதிரிலாம் நடந்துச்சு பின்னாடி. அதனால இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜெனரேஷன் இந்த மொழி போர், இந்த தமிழ் மொழி, நம்ம மொழிக்காக பாடுபட்டு இறந்து போனவங்களோட வரலாறு, இதெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம், ரைட்டா? அதனால இந்த வீடியோ நம்ம அப்லோட் பண்றோம். அதனால இந்த வீடியோ, அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயத்துக்காகவும் இந்த வீடியோ அப்லோட் பண்றோம். அது எதுக்காக அப்படின்னா, இந்த படம் பார்த்தவங்களும் சரி, இந்த ட்ரெய்லரை பார்த்தவங்க, படத்தை பத்தி பேசுறவங்க சரி, இந்த படத்தை கதையை தெரிஞ்சுட்டவங்களும் சரி, ரைட்டா? நம்ம இந்த படத்துல மூலியமா ஒரு பக்குவமான, அதாவது ரொம்ப மெச்சூரிட்டியா இதை ஹேண்டில் பண்ணோம். நம்ம பிரெயின், நம்ம மைண்டு ரொம்ப மெச்சூரிட்டியா அதை ஹேண்டில் பண்ணோம். ஒன்று, நம்ம தாய்மொழி, நம்ம தமிழ் மொழி, இந்த ஒரு நம்ம உலகத்துல எந்த ஒரு மொழியும் நீதி நெறி, இப்படி நீ வாழ்க்கையில் நடந்துக்கோ, வாழ்க்கைக்கான நெறிகள், இதெல்லாம் ஒரு மொழியே சொல்லி கொடுத்த மாற்று மொழிகள் எனக்கு தெரிஞ்சு இல்லைன்னு தான் நினைக்கிறேன், ரைட்டா? ஏன்னா ஒரு மொழியே நீ இப்படிதான் இருக்கணும், நீ இப்படிதான் ஒரு வாழ்க்கையை நடத்தணும்னு சொல்லிட்டு அதுக்கான அந்த கருத்துக்கள் இருக்குல்ல, நீதிநெறி கருத்துக்கள், அது நம்ம தமிழ் மொழியே சொல்லிக் கொடுக்கும். அப்படிப்பட்ட ஒரே மொழி நம்ம மொழி, ரைட்டா? இந்த தமிழ் மொழியை நேசிக்கவும் பழகணும் அதே சமயத்துல, ரைட்டா? ஏன்னா இந்த படம் காட்டின விஷயங்கள் இந்தி திணிப்புக்கு எதிர்ப்பு தான். ஆனா இது நம்ம ஒவ்வொருத்தவங்களும் அப்படியே நினைப்பாங்களா, பக்குவமா இதை புரிஞ்சுக்குவாங்களான்னு சொல்ல முடியாது. அதனால சில பேர் கொஞ்சம் மாற்று சிந்தனை, இந்தி திணிப்பு எதிர்ப்பு, ஹிந்தியை எதிர்ப்போம், மாற்று மொழிகளை எதிர்ப்போம், மாற்று மொழிகளே வெறுப்போம், இல்ல ஹிந்தி பேசக்கூடிய ஹிந்திக்காரங்களை எதிர்ப்போம், இப்படியும் போயிடக்கூடாது. மெச்சூரிட்டி அங்கதான் நீங்க இருக்கணும், ரைட்டா? அந்த மாதிரி ஒரு, ஏன்னா இதை பத்தி நிறைய பேர் பேசல, படம் எப்படி இருந்துச்சு அதுன்னு பேசுறாங்க, இந்திய எதிர்ப்பு தமிழ்னு பேசுறாங்க. ஆனா எங்கேயும் சிதறக்கூடாது.
ஏன்னா நீங்க அப்படிலாம் போனீங்கன்னா வெறுக்க, அதாவது இந்திக்காரங்க பேசுங்களே வெறுக்க ஆரம்பிச்சுன்னா அதோட உச்சகட்டம் எங்க போகும்னா, இப்ப சமீபத்தில் 4 சின்ன பசங்க ரயில்வே ஸ்டேஷன்ல வச்சு வெட்டினாங்களா ஒரு இந்திக்காரங்களா, அந்த அளவுக்கு போயிடும். அதனால அதனாலதான் அதனாலயும் சரி, நம்ம இந்த மொழிக்கான வரலாறும் சரி, இந்த ரெண்டையும் சேர்த்து நம்ம சொல்லுறதுக்காக தான் இந்த வீடியோ அப்லோட் செய்யறேன். ரைட்டா? ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டில் குறிப்பா யங்ஸ்டர்ஸ் மற்றும் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் அப்படிங்கிறது எங்க ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா 1938ங்க, 1938. இந்த 1938ல மெட்ராஸ் மாகாணத்தின் முதல்வர் யார் அப்படின்னா ராஜாஜிங்க, ராஜகோபாலாச்சாரின்னு சொல்லக்கூடிய ராஜாஜி. அவர் தான் முதல்வராக இருக்கிறார் 1938ல. அவர் ஆட்சியை பிடிச்ச உடனே ஒரு சட்டம் கொண்டு வரார். என்ன சட்டம் அப்படின்னா, தமிழ்நாட்டில் அதே அன்னைக்கு டேட்ல மெட்ராஸ் மாகாணத்தில் கூடிய பள்ளிகளில் ஹிந்தி கட்டாயமா மாணவர்கள் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டம் கொண்டு வராரு. ரைட்டா? அந்த சட்டம் கொண்டு வந்த அடுத்த நாள்ல இருந்து போராட்டம் வெடிக்குது. தமிழ்நாடு ஃபுல்லா, மெட்ராஸ் மாகாணம் ஃபுல்லா போராட்டம் வெடிக்குது. ரைட்டா? எல்லா கட்சிக்காரங்களும் போராட்டத்தில் குதிக்கிறாங்க, மாணவர்களும் போராட்டத்தில் குதிக்கிறாங்க. இது எந்த காலம்? 1938, 1938ல. ரைட்டா? அங்கங்க இந்தி எதிர்ப்பு, எங்கள் தமிழ் வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேனரை தூக்கிட்டு எல்லாமே போராட்டத்தில் கலந்துக்கிறாங்க. ரைட்டா? குறிப்பா தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் நீதிக்கு அன்னைக்கு டேட்ல ராஜாஜி காங்கிரஸ் கட்சி, காங்கிரஸ் எதிர்கட்சி யார் அப்படின்னா நீதி கட்சி. 1938ல மெட்ராஸ்ல நீதி கட்சியை சார்ந்த ஏடி பன்னீர்செல்வம் அவர் தான் வந்து முதல் இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடந்தப்ப நீதி கட்சியின் தலைவர். அவர் பங்கேற்கிறாரு. இங்கிட்ட திராவிட சித்தாந்தத்தை சேர்ந்த பெரியாரு மற்றும் அண்ணா அவர்கள் பங்கேற்கிறாங்க. அப்புறம் தமிழ் தேசிய சித்தாந்தத்தை சார்ந்த மறைமலை அடிகளு, தமிழரசனு, சோமசுந்தர பாரதியார் போன்றவங்க பங்கேற்கிறாங்க. பெண்கள் சார்பாக மூலூர் ராமாமிர்தம், தர்மம்பால் அவங்களா பங்கேற்கிறாங்க. அதுக்கப்புறம் இது காங்கிரஸ் கட்சியிலே, ஏன்னா இந்த சட்டத்தை கொண்டு வந்தது யார் அப்படின்னா காங்கிரஸ் கட்சியை சார்ந்த சத்தியமூர்த்தி மற்றும் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்கள் அவங்களா பங்கேற்கிறாங்க. இவங்க நான் சொன்ன பங்கேற்பாளர்கள், இதுவே எக்ஸாம்ல கேட்பாங்க, ஞாபகம் வச்சுங்க. ரைட்டா? அதனால வந்து இவங்களா பங்கேற்கிறாங்க. இந்த பங்கேற்பு இவ்வளவு பெரிய போராட்டம் வெடிக்குது, இவ்வளவு வீரியமா வெடிக்குது. இருந்தாலும் ராஜாஜி பின்வாங்கவே இல்லை. ராஜாஜியோட வரலாறை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, அவர் எப்படிப்பட்ட கேரக்டர்னா, என்ன முன் வச்ச கால பின்னாடி வைக்க மாட்டார். நான் சட்டம் கொண்டு வந்துட்டேன், என்ன ஹிந்தி எல்லாம் கட்டாயம் படிக்கணும், சட்டம் எல்லாம் பின்வாங்க முடியாது, நீங்க போராட்டம் பண்றதுக்காக நான் சட்டம் பின்வாங்க முடியாது, போராட்டம் பண்றவங்க எல்லாத்தையும் தூக்கி ஜெயில போடுங்கன்னு சொல்லிட்டு போலீஸ் தடியடி நடத்தி பெரும்பாலான நபர்களை தூக்கி ஜெயில போட்டாரு ராஜாஜி அவர்கள். ரைட்டா? இது வந்து 1930ல நடந்த உண்மை வரலாறு. இதன் காரணமாக 1939ல ஜெயிலேயே போலீஸ் கஸ்டடியிலேயே தாளமுத்து நடராஜன் சொல்லிட்டு 2 இளைஞர்கள் வந்து இறந்து போனாங்க. ஜெயிலேயே உடல்நல குறைவால் இறந்து போனாங்க. இதுவும் வரலாறு. 1939ல 2ஆம் உலக போர் தொடங்கிருச்சு. ஹிட்லர் தொடங்கிட்டாரு. அதன் காரணமாக இந்தியாவில் காங்கிரஸ் கட்சி வந்து ராஜினாமா செஞ்சிச்சு. எல்லா மாகாணத்திலிருந்து நான் ராஜினாமா செஞ்சிடறோம் அப்படின்னு சொல்லிட்டு நேரு அறிவிச்சிட்டார். இங்க மெட்ராஸ் மாகாணத்திலிருந்து ராஜாஜி ராஜினாமா செஞ்சிட்டார். 1939க்கு அப்புறம் கவர்னர் ஆட்சி தமிழ்நாட்டில் பிறப்பிக்க ஆரம்பிச்சது. 1940ல கவர்னர் எர்ஸ்கின் சொல்லக்கூடிய நபர் தான் ராஜாஜி கொண்டு வந்த இந்த கட்டாய இந்தி மொழின்னு சொல்லக்கூடிய அந்த சட்டத்தை வாபஸ் வாங்கினார். இப்படி முடிஞ்சது இந்த போராட்டம். இதான் முதல் போராட்டம். இதான் தமிழ்நாட்டில் நடந்த முதல் இந்திய எதிர்ப்பு போராட்டம். 1938 இந்திய எதிர்ப்பு போராட்டம் தான். இங்க இருந்தா ஸ்டார்ட் ஆகுது. ஹிந்தி மொழியை திணிக்கிறத நாங்க எதிர்ப்போம், தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க எதிர்ப்போம், எங்களுக்கு தமிழ் மொழி தான் எங்களுக்கு பிரதான மொழி, எதுக்கு தேவையில்லாம இந்தி மொழியை எங்களுக்கு திணிக்கிறீங்க. ரைட்டா? அதனால அந்த திணிப்பை நாங்க எதிர்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்த முதல் போராட்டம் இந்த 1938 போராட்டம் தான். இதுக்கு அடுத்த போராட்டம் எப்ப அப்படின்னா 1946ல வெடிக்குது. அதாவது சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு சரியா கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடி ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் வந்து குறிப்பா 1947க்கு அப்புறம் அவர் தான் சிஎம். தமிழ்நாட்டில் சுதந்திரம் கிடைச்சதுக்கு அப்புறம் அவர் தான் சிஎம். ரைட்டா? முதலமைச்சர் அவர் தான். அவரே சரி ஓகே, இப்பதான் சுதந்திரம் கிடைக்கிற காலகட்டம் வந்துருச்சு, சுதந்திரம் கிடைச்சிச்சு, இந்த காலகட்டத்தில் திரும்ப இந்தி மொழியை கட்டாய மொழியை அறிவிப்போம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப கட்டாய மொழியை அறிவிக்கிறார் ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார். 1946, 47, 48, 49 இந்த காலகட்டத்தில் திரும்பவும் 2ஆம் இந்திய எதிர்ப்பு போராட்டம் இந்த காலத்தில் வெடிக்குது. பெரியார் அவர்கள், அண்ணா அவர்கள், திராவிட கழகம் மற்றும் எதிர்கட்சிகள் எல்லாமே மற்றும் மாணவர்கள் எல்லாமே இந்த எதிர்ப்பு போராட்டத்திலும் வீரியமா பங்கேற்கிறாங்க, போராடுறாங்க. ரைட்டா? இதுவும் போராட்டமா வெடிக்குது. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அந்த சமயத்துல தான் அரசியல் நிர்ணய சபை கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளி அமைச்சு கான்ஸ்டிடியூஷன் எழுதிட்டு இருந்தாரு அம்பேத்கர். பாருங்க, முதல் இந்திய எதிர்ப்பு போராட்டம் 1938. ராஜாஜி தான் சிஎம் தமிழ்நாட்டில். அவர் தான் ஒரு சட்டத்தை கொண்டு வராரு, இந்திய படிங்கன்னு சொல்லிட்டு. அதெல்லாம் படிக்க மாட்டோம்னு சொல்லிட்டு போராட்டம் வெடிக்குது. இது முதல் இந்திய எதிர்ப்பு போராட்டம். அப்புறம் கவர்னர் எர்ஸ்கின் வந்து வாபஸ் வாங்கிட்டாரு. 2ஆம் இந்திய எதிர்ப்பு போராட்டம் 1946ல ஆரம்பிச்சு 48, 49 வரைக்கும் ஓடுது.
அந்த போராட்டமும் வீரியமா தொடுது. ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியா திரும்ப இந்தி மொழியை அறிவிக்கிறாரு, கட்டாயப்படுத்துறாரு. அதனால போராட்டம் வெடிக்குது. ரைட்டா, திரும்ப வாபஸ் வாங்கிடுறாரு. இது 2ஆம் இந்திய போராட்டம். அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி அரசியல் நிர்ணய சபை அம்பேத்கர் எழுதி கான்ஸ்டிடியூஷன் எழுத ஆரம்பிச்சிடறாங்க. அப்ப 1950 கான்ஸ்டிடியூஷன் எழுதி முடிச்சப்ப ஆர்டிகல் 343 ஒரு ஆர்டிகல் எழுதுறாங்க. அம்பேத்கர் மற்றும் அந்த வரைவு குழு மெம்பர்ஸ், கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி, அரசியல் நிர்ணய சபை கான்ஸ்டிடியூஷன் புக் எழுதுறவங்க. அதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அந்த ஆர்டிகல் 343ல இந்தியாவில் அபிஷியல் லாங்குவேஜ் அலுவலக மொழி. அலுவலக மொழினா என்னன்னா, இந்த கவர்மெண்ட் ஆஃபீஸு, மற்ற நம்ம போய் ஏதாவது ரேஷன் கடை, மற்ற போஸ்ட் ஆஃபீஸு, பேங்க், இதெல்லாம் போய் பேசுவோம்ல, அதான் அஃபிஷியல் லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க. அந்த பரிமாறக்கூடிய கம்யூனிகேஷன் லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க. இந்த அலுவலக மொழி வந்து ஹிந்தி மற்றும் இங்கிலீஷ். அதாவது 1950 கான்ஸ்டிடியூஷன் எழுதி முடிச்சப்ப இந்த ஆர்டிகல்ல இந்தியாவோட அஃபிஷியல் லாங்குவேஜ் வந்து ஹிந்தியும் இங்கிலீஷும் இருக்கும். ஆனா இது நிரந்தரமா இருக்காது. ஒரு 15 வருஷத்துக்கு வந்து அஃபிஷியல் லாங்குவேஜ் வந்து ஹிந்தியும் இங்கிலீஷும் இருக்கும்னு சொல்லிட்டு கான்ஸ்டிடியூஷன் எழுதி முடிக்கிறாங்க. ரைட்டா, கான்ஸ்டிடியூஷன் எழுதி முடிச்சு 1950 இந்த ஆர்டிகல், இந்த சட்டத்தை பிறப்பிச்சிடறாங்க. ரைட்டா, அந்த கான்ஸ்டிடியூஷன் எழுதி முடிச்சிடறாங்க. இப்ப என்ன நடக்குது அப்படின்னா, 15 வருஷம் டெட்லைன் கொடுத்துருக்காங்க. சரி, 15 வருஷம் கொடுத்துருக்காங்க. ஏன்னா அதுலயே நிறைய போராட்டம் வெடிக்கும். ஏன்னா என்ன அஃபிஷியல் லாங்குவேஜ் 15 வருஷத்துக்கு இந்தியா இங்கிலீஷா அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது இந்தியா, குறிப்பா இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு போராட்டம் அப்பப்ப வெடிக்கும். அந்த டைம்ல தான் திமுக கட்சி வளர்ந்துட்டு இருப்பாங்க. அவங்க நிறைய போராட்டங்கள் செய்வாங்க. குறிப்பா 1953 இந்த கல்லுக்கடை, கல்லுக்கடை இல்லை, கள்ளக்குடி மறியல் நடந்தப்ப கூட அந்த ஹிந்தி எழுத்துக்களை வந்து அழிப்பாங்க திமுக. இது மாதிரி நிறைய போராட்டம் நடத்துவாங்க. ரைட்டா, ஸோ அதோட முடிவாக என்ன நடக்கும் அப்படின்னா, 1963 1963 ஞாபகம் வச்சுங்க, 1950 தான் ஹிந்தியும் இங்கிலீஷும் அஃபிஷியல் லாங்குவேஜ்னு சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க கான்ஸ்டிடியூஷன்ல, ஆர்டிகல் 343. 15 வருஷம் பார்த்தீங்கன்னா 1965 வரைக்கும் அது சாங்ஷன்ல இருக்கும். ஆனா 2 வருஷத்துக்கு முன்னாடியே, 1965 வரைக்கும் இருக்கு, 2 வருஷத்துக்கு முன்னாடியே 1963 அலுவலக மொழி சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு நேரு பிறப்பிக்கிறார். மத்திய அரசுல பிரதமராக இருக்கக்கூடிய நேரு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த சட்டத்தை பிறப்பிக்குது. இந்த சட்டத்தில் என்ன சொல்லுதுன்னா, ஹிந்தி வில் பி யூஸ்ட் அஸ் an official language, இங்கிலீஷ் மே ஆல்சோ யூஸ்ட் அஸ் an official language சொல்லிட்டு இந்த சட்டத்தில் பிரதானமாக எழுதுறாங்க. இப்ப இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. குறிப்பா திமுக கட்சியை சேர்ந்த அண்ணாதுரை அவர்கள் இது கடுமையா எதிர்க்கிறாரு. அது என்ன, நீங்க இந்த சட்டத்துல ஹிந்தி இஸ் யூஸ்ட் as an official language, ஓகே, இங்கிலீஷ் மே ஆல்சோ யூஸ்ட் as, அது என்ன மேனா மேநாட் கூட இருக்கும். அப்பனா இந்தியா தான் நீங்க மறைமுகமா சொல்ல பாக்குறீங்க, திணிக்க பாக்குறீங்க. அப்ப அபிஷியல் லாங்குவேஜ் ஹிந்தி தான் சொல்லிட்டு மறைமுகமா சொல்றீங்களா? அந்த மேவை அடிச்சு ஷால்னு மாத்துங்க, ஹிந்தி அல்லது இங்கிலீஷும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா சேருங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பயே போராட்டம் வெடிச்சது. இது வந்து 1963 அந்த சட்டம் வந்து பிறப்பிக்கிறாங்க. ஆனா அந்த சட்டம் நடைமுறைக்கு வருது 2 வருஷம் கழிச்சு. எப்ப அப்படின்னா 1965. இதான் வந்து மொழி போருக்கான ஆண்டு 1965. 1965 ஜனவரி மாசம் இந்த சட்டம் வந்து நடைமுறைக்கு வருது. அபிஷியல் லாங்குவேஜ் வந்து ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சட்டம் வந்து திரும்ப கண்டினியூ ஆகுது. உடனடியாக எல்லாருமே தமிழ்நாட்டை சேர்ந்த தமிழ் மொழி பற்று உள்ள நபர்கள், தமிழ் மொழிக்காக பாடுபடக்கூடிய நபர்கள், மாற்று மொழியை திணிக்காதீங்க, ஏன்னா இது வந்து வேலை வாய்ப்பை பறிக்கும், எங்களோட சிந்தனையை பாதிக்கும். ஏன்னா ஒருத்தன் தாய்மொழியில சிந்திக்கிறதா எப்பவுமே இயற்கையாகவே ஒருத்தனுக்கு வந்து தாய்மொழியை சிந்திக்கிற பக்கம் வந்து அதிகமாக இருக்கும். அதாவது எங்களோட சிந்தனையை பாதிக்கும் சொல்லிட்டு மொழி போர் வெடிக்குது 1965. இந்த 1965 இந்த மொழி போர்ல மாணவர்கள் பிரதானமாக பங்கேற்பாங்க. மாணவர்கள் தான் பிரதானமாக பங்கேற்பாங்க மற்றும் தமிழ் தேசியவாதிகள், திமுக கட்சி அதுக்கு ஆதரவு கொடுப்பாங்க. 1965 இந்த போர் வெடிக்கும். இந்த 1965, 66, குறிப்பா 65 காலகட்டத்தில் நடந்த விஷயம், மாணவர்கள் எப்படி போராட்டாங்க, எப்படி ஒவ்வொரு பல்கலைக்கழகத்தில் இந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டம் நடந்துச்சு, அதனால துப்பாக்கி சூடு, அதாவது எப்படி வந்து ஆளுங்கட்சி அந்த டைம்ல யார் இருந்திருப்பா அப்படின்னா காங்கிரஸை சேர்ந்த பக்தவச்சலம் இருந்திருப்பார். காங்கிரஸை சேர்ந்த பக்தவச்சலம் ஒரு கட்டத்தில் போராட்டத்தை கட்டுப்படுத்த முடியாதனால ஆர்மிலாம் வர வச்சு, ஆர்மியை வச்சு தடியடிலாம் நடத்துவாங்க. அந்த விஷயத்தை தான் வந்து இந்த படத்தில் காட்டியிருப்பாங்க. ரைட்டா, ஃபுல்லாக படம் நெருக்கவே இந்த விஷயத்தை தான் காட்டியிருப்பாங்க. ஸோ இதுதான் இந்த படம் பேசுது, இந்த மொழிப்போர். அப்போ இந்த மொழிப்போருங்கிறது 1965 மட்டும். இது 3ஆம் இந்திய எதிர்ப்பு போராட்டம். இந்த மொழிப்போரில் நிறைய 70க்கும் அஃபிஷியலாக 70க்கும் மேற்பட்ட நபர்கள் இறந்து போயிருக்காங்கன்னு சொல்லிடுறாங்க. அன்அஃபிஷியலாக அதையும் நிறைய நபர்கள் இறந்துருப்பாங்கன்னு சொல்லிட்டு அன்அஃபிஷியல் டேட்டாவும் உண்டு. ஸோ இந்த 1965 மொழிப்போரை பற்றி தான் இந்த படம் பேசுது. ப்ளஸ் 3 இந்திய எதிர்ப்பு போராட்டம். ஃபர்ஸ்ட் வந்து 1938, அடுத்து 1946, அடுத்து 1965. இதுதான் வந்து ஒட்டுமொத்தமாக இந்த இந்தி திணிப்பு எதிர்ப்போட கதை. ஒட்டுமொத்த கதை இதுதான். சரி, இது எல்லாமே வரலாற்றில் ஓகே. அன்னைக்கு டேட்டில்
வேற வழி இல்லை. அன்னைக்கு டேட்ல கல்வி அறிவு, அதாவது தமிழ் படிச்சவங்க தமிழ் மொழியை கத்துக்கிற ஆர்வத்தில் இருந்திருப்பாங்க. இங்கிலீஷும் அந்த அளவுக்கு இல்லை. அந்த டைம்ல இந்திய திணிக்கிறாங்க அப்படின்னா எதுக்கலாம்? ஏன்னா அரசு வேலைகள் இல்லை. அந்த காலத்துல சென்ட்ரல் கவர்மெண்ட் மத்திய சர்க்காரோட வேலைகள் தான் அதிகமா ஆதிக்கம் செலுத்தி இருக்கோம். அதனால உள்ள போறவங்க எல்லாமே ஹிந்தி பேசியிருந்தாங்கன்னா என்ன நியாயம் அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கல. ஓகே, இன்னைக்கு டேட்ல இதே இந்திய எதிர்ப்பு இந்த சித்தாந்தத்தை நம்ம பின்பற்றணுமா சார்? இந்த சமூகமோ ஹிந்தி திணிப்பை எதிர்க்கணுமா? அதாவது நான் திரும்ப சொல்றேன், ஹிந்தியை எதிர்க்கணும் அப்படிங்கிறது வேற, ஹிந்தி திணிப்பை எதிர்க்கணுங்கிறது வேற. ரெண்டையும் நல்லா தெளிவா புரிஞ்சுக்கணும். ரைட்டா? ஹிந்தியை எதிர்க்கிறது, ஹிந்தியை வெறுக்கிறது, ஹிந்தி பேசுறவங்கள வெறுக்கிறதுங்கிறது வேற. என்டையர்லி அது வந்து வெறுப்பு சார்ந்த விஷயங்கள். ஆனா ஹிந்தி திணிப்பை எதிர்க்கிறதுங்கிறது ஒரு கலாச்சாரம் சார்ந்த விஷயங்கள், ஒரு உரிமை சார்ந்த விஷயங்கள், தாய்மொழியை காப்பாற்றணும் சார்ந்த விஷயங்கள். ரெண்டையும் நல்லா பிரிச்சு பார்க்கணும். திரும்ப குறிப்பா இந்த சமூகத்துக்கு நான் திரும்ப திரும்ப அழுத்தி சொல்றது இந்த விஷயத்தை மட்டும்தான். நல்லா பிரெயினை நல்ல ஒரு பகுத்தறிவோட சிந்திக்க பழகிக்கணும். ரைட்டா? ஸோ அப்படிப்பட்ட இந்த இன்னைக்கு டேட்ல ஹிந்தி மொழி என்ன சார்? ஹிந்தி மொழியை இப்போ தேசிய கல்விக் கொள்கை, நேஷனல் எஜுகேஷன் பாலிசின்னு ஒன்று சொல்றாங்க. அதில் 3வது மொழி நீங்கள் எந்த மொழி வேணா கற்றுக்கலான்னு சொல்றாங்க. நம்ம இப்போ மக்கள் எல்லாமே வேற வழி எல்லாமே இந்திய தானே சார் கற்றுக்குவாங்க. அப்போ ஹிந்திங்கிறது கட்டாயம் பாடமா இருக்கணுமா வேணாமா அப்படிங்கிற டிஸ்பியூட் தான் இன்னைக்கு டேட்ல இருக்கு. மற்றபடி மத்திய அரசாங்க வேலையில வந்து தமிழர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கிறது, இங்க தமிழ்நாட்டில் தமிழர்களுக்கு தான் மத்திய அரசு வேலையில ரயில்வே இந்த மாதிரி வேலையில முன்னுரிமை கொடுக்கிறது, இதெல்லாமே சட்ட போராட்டங்கள். இது தனி. 2வது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நான் சொன்ன விஷயம் தான், ஹிந்திய கட்டாய மொழியா பள்ளியில பாடமா வைக்கணுமா, மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கணுமா, இந்த விஷயம் தான் இன்னைக்கு டேட்ல போகுது. இன்னைக்கு டேட்ல தமிழ்நாட்டில் எப்படி இருக்குங்கிறது நான் சொல்லிடுறேன். சிபிஎஸ்இ, இன்டர்நேஷனல் போர்டு, இந்த மாதிரி சென்ட்ரல் போர்டு, கேந்திர வித்யாலயா, இந்த மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் போர்டு, இந்த ஸ்கூல்ஸ்லாம் வந்து கட்டாய பாடமாக ஹிந்தி இருக்கு. 8ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்கு. ரைட்டா? அரசு பள்ளிகளில் ஹிந்தி வந்து கட்டாய பாடமா இல்லை இன்னைக்கு டேட்ல சொல்றேன். இப்போ இது கட்டாய பாடமா இருக்கணுமா வேணாமா அப்படிங்கிற டிஸ்பியூட் இருக்குல்ல, அங்கதான் உங்களுக்கு வந்து பிராக்டிக்கலா ஒரு விஷயத்த சொல்ல விரும்புறேன். அது என்ன விஷயம் அப்படின்னா, 8th வரைக்கும் கம்பல்சரி ஹிந்தி படிக்கணும்னு சொல்றாங்களே. இப்போ நீங்கள் ஜென்ரலாகவே இது ஃபுல் அண்ட் ஃபுல் அரசியல் சார்ந்த விஷயமா தான் இப்படி போயிட்டு இருக்கு. ப்ராக்டிக்கல் விஷயத்த பெரும்பாலும் யாரும் பேசுறது இல்லை. அது என்ன அப்படின்னா, சப்போஸ் இந்த வீடியோவை 6வது 7வது 8வது படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, நீங்கள் சிபிஎஸ்சி படித்தாலும் சரி, அரசு பள்ளிகள் படித்தாலும் சரி, பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரியும்னு நினைக்கிறேன். இப்போ சிபிஎஸ்சிலே படிக்கிறாங்கன்னா அவங்க படித்து அப்படியே கரைச்சி முடிக்க போகிறதெல்லாம் இல்லை ஹிந்தியை. ஏன்னா நான் இருக்கேன்ல, எனக்கே 8ஆம் வகுப்பு வரைக்கும் எனக்கே ஹிந்தி கட்டாயமாக தான் இருந்துச்சு. ஏன்னா அதிகபட்சம் எனக்கு என்ன தெரியும் தெரியுமா? அதிகபட்சம் 8ஆம் வகுப்பு வரைக்கும் கம்பல்சரி ஹிந்தி படிச்சவங்களுக்கு என்ன தெரியும் தெரியுமா? இது வரைக்கும் அவங்களுக்கு தெரியும் தெரியுமா? அதிகபட்சம் சொல்றேன். 8ஆம் வகுப்பு முடிச்சதுக்கு அப்புறம் என்ன அதிகபட்சம் இந்திய பார்த்து தெரியும் அப்படின்னா, ஹிந்தி லெட்டர்ஸ் இருக்குல்ல, இந்த அ, ஆ, ஹிமாரா, ஹமாரா, அதை பார்த்தா ஐடென்டிஃபை மட்டும்தான் பண்ண தெரியும். சரளமா ஹிந்திலாம் பேச தெரியாது, ஹிந்தி பார்த்து புரிஞ்சுக்கலாம் தெரியாது, கம்யூனிகேஷன்லாம் பண்ண தெரியாது. அதாவது 8ஆம் வகுப்பு வரைக்கும் கட்டாயமா ஹிந்தி படிச்ச மாணவனும் சரி, படிக்காத மாணவனும் சரி, இந்த 2 பேருமே தமிழ்நாடு வெளில போனான்னு வைங்க, நார்த் இந்தியாவுக்கு, 2 பேருமே திணறுவாங்க. 2 பேருமே நார்த் இந்தியாவில் திணறுவாங்க. ரைட்டா? அப்ப இந்தியா வந்து 8ஆம் வகுப்பு வரைக்கும் கட்டாயமா படிக்கணும்னு வச்சாலும் சரி, 8ஆம் வகுப்பு படிக்காம வேணாம் இந்தியா திணிக்காதீங்கன்னு சொல்லி அப்படி சொன்னாலும் சரி, 2 பேருமே அல்டிமேட்டா நீங்க பார்த்துட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியும். 8th 7th சின்ன வயசு பசங்க 8th வரைக்கும் பசங்களுக்கு நல்லா தெரியும். ரைட்டா? ஏன்னா ஹிந்தி வாரத்தில் ஒரு பீரியட் இருக்கும், ஒரே ஒரு பீரியட். மேக்சிமம் மனசாட்சியத்தோடு சொல்லுங்க, சிபிஎஸ்சி படிக்கிறவங்க எல்லாருமே சரி, அரசு பள்ளிகள் எல்லாருமே சரி, அதிகபட்சம் என்ன படிப்போம்? மேத்ஸ், சயின்ஸ், சோசியல். அதுக்கு தான் ஸ்கூலே, அதை நடத்துறதுதான் ஸ்கூலே வந்து முன்னுரிமை கொடுப்பாங்க. டெஸ்ட் அதில் தான் வைப்பாங்க நிறையா. ஹிந்தி அப்போதைக்கு எக்ஸாம் எப்போன்னு சொல்றப்ப அதுக்கு முன்னாடி நாள் மட்டும் ஒரு 4 பாடத்தை மனப்பாடம் பண்ணிட்டு போப்பா, அவ்வளோதான் இருக்கு. இன்னைக்கு டேட்ல ப்ராக்டிக்கலாக தான் இருக்கு. அதான் ஐஐடி, ஜேஇ, நீட்டு, பயாலஜி, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, உலகம் இப்படி தான் நடந்துட்டு இருக்கு. இந்தியா ஃபுல்லாக இப்படி தான் நடந்துட்டு இருக்கு, தமிழ்நாட்டில் இப்படி தான் நடந்துட்டு இருக்கு. அப்ப என்னதான் சார் சொல்ல வரீங்க? கட்டாயமா வைக்கணுமா வைக்க வேணாமா? என்னதான் சார் சொல்ல வரீங்க? ஒரு மொழி, குறிப்பா ஹிந்தி மாதிரி ஒரு மொழியை எப்ப தேவைப்படும் அப்படின்னா, நீங்க இப்போ நார்த் இந்தியாவை கூட வர்த்தகம் செய்றீங்க, பிசினஸ் பண்றீங்க, எக்ஸ்போர்ட் இம்போர்ட்லாம் நார்த் இந்தியா கூட பண்றீங்க, அப்பப்ப போயிட்டு வருவீங்க. ஏன்னா அப்ப ஹிந்தி கட்டாயமா உங்களுக்கு பேச தெரியணும். அதுக்காக தனிப்பட்ட முறையில் நீங்க காலேஜ் படிக்கிறப்பவே நினைச்சுக்கணும், எனக்கு பொதுவாக காலேஜ் படிக்கிறப்ப இந்தியா டீட்டெயிலாக படிச்சுக்கலாம். ஏன்னா அப்பதான் உங்களுக்கு ஃபியூச்சர் என்னங்கிறத அப்பதான் யோசிப்பீங்க. அதுலேயும் ஃபைனல் இயர் தான் யோசிப்பீங்க, அது வேறு விஷயம். ஏன்னா அப்போ ஃபைனல் இயர் முடிச்சாலும் 4-5 வருஷம் பாடுபட்டு அப்புறம் அனுபவப்பட்டு திருந்துறவங்க உண்டு. ஆனால் காலேஜ் படிக்கிறப்பவே நீங்கள் இந்தியா நல்லா தீவிரமாக படிச்சுக்கலாம். எப்போ நான் எதிர்காலத்தில் பிஸ்னஸ் செய்ய போகிறேன், இல்லை நான் நார்த் இந்தியாவில் போய் வேலை பார்க்க போகிறேன், அங்கே ஒரு கம்பெனியில் வேலை பார்க்க போகிறேன். ரைட்டா? இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குல்ல, ஏன்னா இந்த மாதிரி விஷயங்கள் முன்னாடியே நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இந்திய தீவிரமாக படிச்சிடலாம். இந்திய தீவிரமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக
படிச்சு முடிக்கவே 1 வருஷம் 1.5 வருஷம் ஆகும். அப்பயும் ஹிந்திக்காரங்க மேலாம் பேச முடியாது. ரைட்டா? அதனால பிராக்டிக்கல் விஷயம் வேற, இந்த ஹிந்தி திணிப்பு எதிர்ப்பு அரசியல் இது வேற. ரைட்டா? அதனால இந்த விஷயத்தை பக்குவமா புரிஞ்சுக்கிறதா முக்கியம். நான் சொல்ற விஷயம் ஆக்கப்பூர்வமான விஷயம், வெறுப்போ திணிப்போ இதை பத்திலாம் பேசல. ஆக்கப்பூர்வமா பிராக்டிக்கலா இன்னைக்கு டேட்ல மாணவர்கள் எப்படி இருக்காங்க, ரைட்டா, கண்ணு முன்னாடி தெரியுது, அந்த விஷயத்தை தான் நான் பேசுறேன். நான் கண்ணு முன்னாடி பார்க்குறேன், இப்படிதான் நடந்துட்டு இருக்குங்க பார்க்குறேன், அதை பேசுறேன். ரைட்டா? அப்படியே ஒரு உலகத்துல, அப்படியே ஏதோ ஒரு உலகத்துலலாம் பேசிட்டு இருக்க முடியாது. கருத்து மோதல்லாம் இங்க டைம் இல்லை, ஏன்னா அப்படிப்பட்ட விஷயமும் இங்க இல்லை பெருசா. அதனால இந்த விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சுன்னா நீங்க உங்களுக்கு இதை பத்தி என்ன கருத்துங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. ரைட்டா? ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோ சந்திப்போம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.